வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. நான் ஒரு நகைச்சுவை ஒரு இது சொல்லியிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு 2 பிரச்சனை. ஒன்னு தண்ணி கஷ்டப்படுறாங்க, அதுக்கு போர்வெல் ஒரு பிரச்சனை, அப்புறம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல மேக்ஸ்ல ஒரு பிரச்சனை அப்படின்றது. இது நம்ம நகைச்சுவையா சொன்னாலுமே வேதனை அளிக்கக்கூடிய 2 விஷயங்கள். பொதுமக்கள் அங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்க பார்த்தோம், ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்பா என்னப்பா மேக்ஸ்ல மஞ்சள் கலர் சட்டை போட்டீங்கன்னா போலருக்கு மஞ்சா காமால் வர அளவுக்கு கதற அடிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் ஒத்த கால கிராம்ஸ் வர அளவுக்கு எல்லாம் 200 ரன் அடிச்சீங்க. ஆனா ஆர்சிபி ஷட்டை போட்டா ரத்த வாந்தி எடுக்கிறாரு அப்படின்றதுதான் ரசிகர்களோட கடுப்பு. இன்ஃபேக்ட் மேட்ச்லோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நத்திங் இஸ் வெல். 6 மேட்ச்ல 32 ரன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் 28 கேகேஆரோட. அதுவும் அந்த கேகேஆர் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் முதல்ல அவுட்டா இருப்பாரு, 2 கேட்ச் விட்டாங்க, 3வது கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்ற போது அதுவே 28 for 3 அப்படின்றதுனால இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல விராட் கோலி டுப்ளசி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே வண்டியை எடுத்துன்னு போயினே இருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டாப்ல நிறுத்தி ஏறுங்கன்னு எவனும் ஏற மாட்டேங்கிறான். அரிசி மூட்டைங்க வாங்க. தலைவரை நீங்களே பாத்துக்கோங்க, நீங்களே வண்டியை திருப்பிங்க. தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் கையை போட்டு, அப்பா நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை மலை மேல திக்கு எவ்வளோ டிரைவ் பண்ண முடியுமோ எடுத்துட்டு போயிட்டு நிறுத்திடுறாரு. ஆனா அது கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போக முடியல. அதற்கு காரணம் வேற யாராவது ஸ்டாப்ல ஏறி கொஞ்சம் வண்டியை மீச்சிருந்தாங்கன்னா அது டெஸ்டினேஷனுக்கு போயிருக்கும். பட் இப்ப பிரச்சனை அதே தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மேல விராட் கோலி டுப்ளஸே கொஞ்சம் லேட்டா தான் பஸ்ல ஏறினாரு. முதல்ல இருந்து விராட் கோலி தான் ஓட்டிட்டு இருக்காரு, தினேஷ் கார்த்திக் பின்னாடி கண்டக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டுப்ளசி நகர்ல கொஞ்சம் நானும் வரம்பா, நல்லா இருக்கு, போற ஜேர்னியில் நானும் கொஞ்சம் இதுவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. மத்த எவனும் ஒரு பையன் பஸ்ல ஏற மாட்டேங்கிறான். போலர்ஸ் சுத்தம். அவங்க நீ அப்படி எங்கேயாவது ஏப்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு எவனும் வரவிட மாட்டேங்கிறான். அந்த லெவலுக்கு தான் இருக்கு ஆர்சிபி. ஒரே பனிமூட்டமா இருக்கு. யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? பட் மெயினா எக்ஸ் ஃபேக்டர் நம்ம பேசக்கூடிய விஷயம் ஏன் மேட்ச்ல பத்தி பேசுறோம்னா, இவங்க ஒரு மேட்சை திருப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் சில பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சில பிளேயர்ஸ்லாம் டேக்ல வச்சிருப்போம். அவங்களாம் டாப் ஷெல்ஃப்ல போட்டு வச்சுப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு மேக்ஸ்வெல் கிட்ட எதிர்பார்த்தது இல்ல. சுத்தம். இது சைக்கிள்ல காத்து பஞ்சர், ஒரு 10 டயர் பஞ்சர் ஆகி திருப்பி அதை ஒட்ட வச்சு ஓடுமான்னு பார்த்தா திருப்பி இவ்வளவு பஞ்சரான டயர் ஓடாதுன்ற லெவலுக்கு மேக்ஸ்வெல் இந்த வருஷம் ரொம்ப மோசமாடி இருக்காரு. ஓகே, இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? சரி, மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயர் என்ன பண்றாங்கன்னா ஒரே இதுல போறாங்க. அடிக்க போறான் அவுட் ஆறா, அடிக்க போறான் அவுட் ஆறா. இப்ப என்ன ஆகுதுன்னா பிளான் பி அவங்களுக்கு பேட்டிங்ல இல்ல. பிளான் பின்றது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே எனக்கு ஒரு ஃபார்ம் வரல, இப்ப விராட் கோலி மாதிரி எடுத்துக்கோங்க, இல்ல டுப்ளசி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டு ஒரு தவறு மீண்டும் நடந்தே இருந்திருந்தா டக்குன்னு பிளான் பிக்குன்னு ஒரு பேட்டிங் இருக்கும் அவங்க கிட்ட, எப்பவுமே ஒரு ஸ்டாக்ல வச்சுப்பாங்க. இப்ப மேக்ஸ்வெல் அது இல்ல. அதனாலதான் அவருக்கு பட்டா அட்டி தெரி இல்லன்னா இந்த மாதிரி டக்குன்னு சொதப்பு விட்டு போயிட்டே இருக்காரு. சோ இட்ஸ் ஆல் இந்த அப்ளிகேஷன், இந்த மைண்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் சொல்றேன். நான் கேட்கிற ஒரு கேள்வினா, தினேஷ் கார்த்திக் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள். அவர் இப்ப கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்பப்போ கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருக்கு. முழு நேரம் கமெண்ட்ரி பண்றாரு, பிராட்காஸ்ட் பண்றாரு. அங்க ஐபிஎல் ஓகேப்பா, ஐபிஎல் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆர்டர் தினேஷ் கார்த்திக் வெளுத்து வாங்குறாரு. வேற லெவல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு தினேஷ் கார்த்திக். அப்ப கரண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். இன்ஃபேக்ட் இந்த ஐபிஎல் சீசன் முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட T20 மேட்சஸ்ல 500 ரன் மேல அடிச்சிருக்காரு, 185 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல தான் உள்ள வந்தாரு. மேக்ஸ்வெல் செம ஃபார்ம்ல வந்தாரு. தினேஷ் கார்த்திக் எதுவுமே ஆடலங்க, நேரா வந்தாருங்க, ஐபிஎல் ஆடுறாரு, டப்பு அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அப்படின்ற பொழுது அதற்கான ஒரு மென்டலி நீங்க ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷன், கிளவரா கிரிக்கெட் ஆடுறாரு தினேஷ் கார்த்திக். சோ இங்கதான் கமெண்ட்ரி பண்ணிட்டு ஆடின கிரிக்கெட்டர் அடிச்சிட்டு இருக்காரு, கரண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் அழிய மாட்டேங்கிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு செட் பேக் ஃபார் ஆர்சிபி நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இன்னொரு சில ஃபேன்ஸ் எல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்தாலும், அவர் பயங்கர ரிஸ்க் எடுத்து ஆடுற பிளேயரியா, அதனால அவுட்டும் ஆவாரு, ஒன்னும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மேட்ச் ஆனிஸ்டே இது ரொம்ப ஒரு மிகவும் யூஸ் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா ஆன் த டே, ஆனிஸ்டே அப்படின்றது நிறைய வரும், நம்ம பார்த்திருக்கோம். பட் நான் கேட்கிற ஒரு சிம்பிள் கேள்வி என்னன்னா, நீங்க 200 இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே கன்சிஸ்டன்டா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச், 6 மேட்சுக்கு ஒரு மேட்ச், மச்சா ஆனிஸ்டே அப்படின்றலாம் முடிஞ்சு போச்சு. நீ கிளாசன் தெரிக்கிறார் எவ்ரி செகண்ட் மேட்ச், நிக்கலஸ் பூரன் தெரிக்கிறார், சுனில் நரேன் 100 அடிச்சிட்டாரு, சுனில் நரேன், இவங்க எல்லாருமே அதிரடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா. அப்ப அதிரடியாவும் ஆட முடியும்,
அடிக்கடி அதிரடியாகவும் ஆட முடியும்ன்ற காமிக்கிறாங்க. அதிரடியாகவும் ஆட்டம், அடிக்கடி அந்த ஆட்டம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது மேக்ஸ்வெல் இப்ப நம்ம முதல்ல மைண்ட் செட் பண்ணதுன்னா 4 மேட்சுக்கு ஒரு மேட்ச் மேக்ஸ்வெல் அடிச்சா போதும். அது இல்ல, மத்த டீம்ஸ்ல எல்லாம் 2 மேட்சுக்கு ஒரு மேட்ச் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்ற போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ஸ்வெல் மேல ஒரு எதிர்பார்ப்புல ஒரு சரிவுன்னு நம்ம சொல்லி ஆகணும். பட் இப்ப ஒரு நல்ல விஷயம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போலிங் ஆஸ் யூஷுவல் ஒரு சேலஞ்சா இருந்திருக்கு ஆர்சிபிக்கு டைம் எனக்கு அது ஓகே. பட் அவங்க சேஸ் பண்ண விதம், இப்ப எனக்கு 250 அடிக்கிறதுக்கு மேக்ஸ்வெல் தான் தேவையே இருக்குது. மேக்ஸ்வெல் இல்லாத மேட்ச் தான் நான் 250 அடிச்சிருக்கேன். ஏன்னா மேக்ஸ்வெல் ஆடுற ஆட்டத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த கான்ட்ரிபியூஷன் வரல. பட் ஆன் இஸ் டே மேக்ஸ்வெல் அடிச்சு ஆன் இஸ் டே தான் நாங்க 250 டச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்சிபி அவர் இல்லவே இல்லையா பிக்சர்ல, ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. அப்படியும் நாங்க ஒரு 250 260 கிட்ட போயிருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். இட் சென்ஸ் அது வந்து டீமுக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். இதுக்கு ஒரு மேக்ஸ்வெல் அவர் ஃபார்முக்கு வந்து அவர் தெரிச்சாதான் நம்ம 250 அடிப்போம் நினைச்சோமே, அதெல்லாம் கிடையாது. மேக்ஸ்வெல் இல்லாம நம்ம 250 அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் இருக்கு. அதுல மீண்டும் கான்சென்ட்ரேஷன் யாரும் பாத்தீங்கன்னா நான் சொன்னது வண்டி எடுத்தது விராட் கோலி, டுப்ளசி, அப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் தான் மீதி இருக்கிற ஜெர்னி எடுத்துன்னு போனாரு. பட் இது நல்ல விஷயம் இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவங்க உள்ள எடுத்துன்னு வந்தாங்க. இன்னொன்னு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டுப்ளசி ஏற்கனவே லேட்டா வந்தாரு. அவங்களுக்கு ஃபாரின் ஆப்ஷன் கிளிக் ஆக மாட்டேங்குது, போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. இது ஆர்சிபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி விராட் கோலி தினேஷ் கார்த்திக் இப்படிதான் போதே தவிர அந்த புதுசா வரக்கூடிய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. வில் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டினியூஸா கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு ஒரு இன்டென்ட் போலிங் கொஞ்சம் போடுறாரு அப்படி அப்படின்றா போது நம்பிக்கை வைங்க. அதாவது ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் என்ன பண்றாரோ அதை வந்து வில் ஜாக்ஸ் பண்றதுக்கான ஒரு திறமை அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு. நேத்தியே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த சம்டைம்ஸ் இந்த பிளேயிங் டு த சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அது வந்து கிரிக்கெட்ல 10 ஓவர் ஆனாலும் சரி, 20 ஓவர் ஆனாலும் சரி, டெஸ்ட் மேட்ச் ஆனாலும் சரி, 50 ஓவர் ஆனாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பிளான் பி கேம் கண்டிப்பா இருக்கணுங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு எஸ்பெஷலி அது ஹையஸ்ட் குவாலிட்டி. குஜராத் டைட்டன்ஸ் நேற்று ஏன் மாட்டிக்கினாங்கன்னு பாருங்க. குஜராத் டைட்டன்ஸ் போன மேட்ச் தோத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ற டக்கு விக்கெட் விட்டாங்க. அவங்களுக்கு ராகுல் தெவாத்தியா, டேவிட் மில்லர், ஷாருக் கான், அபினவ் மனோகர் ஆல் வந்து பினிஷர்ஸ் டேக் இருக்கக்கூடியவங்க எல்லாம் 10 ஓவருக்குள்ளே வந்துட்டாங்க. 10 ஓவருக்குள்ள வந்தோன்னா அவங்களுக்கு புரியல, இன்னும் 10 ஓவர் ஆடணுமா, என்ன பண்றது, என்கிட்ட பிளான் பி கேம் கிடையாது அப்படின்றாங்க. இங்கதான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டெக்னிக்கை தவற விட்டாங்க. சாய் சுதர்ஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் விட்டாங்க. ஏன்னா அந்த 1s and 2s அந்த கிரைண்ட் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி, லோ ஸ்கோர்ல 165 170 அடிச்சிருந்தாங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அந்த கேமை ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 170க்கு ஐடியல் பிளேயர் யாரும் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன். 1s and 2s போதும் அப்படின்றது. இந்த பினிஷர்ஸ் எல்லாம் 10 ஓவருக்கு முன்னாடி போன போது அந்த 1s and 2 கேமே இல்ல. ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்றதே போட்டா அடி 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 யார் எவ்வளவு தூரம் அடிக்கிறன்ற போட்டி வச்சுதான் பிராக்டிஸ் பண்றாங்க. இங்கதான் கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எவ்வளவு வைட்டர் நீங்க யோசிச்சு பாருங்க. குஜராத் டைட்டன்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. 3 ஃபாரின் பிளேயர் தான் ஆடினாங்க அந்த மேட்ச். ஏன் 4வது கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு லெஜெண்ட் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு தெரியுது 170 180 போதும் அப்படின்ற போது சம்டைம்ஸ் 130 140 ஆடக்கூடிய ஒரு அற்புதமான பிளேயர் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா போயிட்டு அந்த ஒட்டை வைப்பாரு. இன்னிங்ஸ் ஒட்டை வச்சு பச தடவி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு ஏப்பா இப்ப வாங்கப்பா 10வது ஓவர் 13வது ஓவர் மேல வாங்கப்பா, ஷாருக் கான் வா, டேவிட் மில்லர் வா, இவன் வா, ஃப்ரீயா ஆடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கேன் வில்லியம்சன். நம்ம எல்லாம் மைண்ட்ல கேன் வில்லியம்சன் பத்தி யோசிக்கிறது இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியலாம் 6-4 சம்டைம் தரையோட ஆடுற அந்த 1s and 2s ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும் கிரிக்கெட்ல. அது சில சமயம் இந்த பேட்ஸ்மேன், பிரான்ச்சைசி டீம்ஸ், கேப்டன்ஸ் எல்லாம் வந்து கணிக்க தவறுகிறாங்க. எனவே என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம் ஆர்சிபி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப தரமட்டத்துக்கு போயாச்சு. இங்கே அட்லீஸ்ட் சில வெற்றிகளை பதிவு பண்ணாங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து அந்த காயத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்தா இருக்கலாம். ஆரஞ்சு கேப் அட்லீஸ்ட் விராட் கோலி வின் பண்ணுவார்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. எனக்கு ரேஸ்ல ஒரு நம்பர் 1ல இருக்காரு as of now. அண்ட் விராட் கோலி இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது டெஃபினட்டா அந்த ஃபார்ம் கண்டினியூ தான் பண்ணுவாரு தவிர டக்குன்னு மேக்ஸ்வெல் மாதிரிலாம் விட மாட்டாரு அவரு. எனிவே ஓவரால் நான் சொல்றது இங்க இருந்து அடுத்த சில மேட்சஸ்ல இன்னும் 1-2 நாக்ஸ் டெஃபினட்டா விராட் கோலி கிட்ட இருந்து வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. எனிவேஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க வந்து எதையும் தாங்கும் இதையும் கொண்டு ஆனா ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபேன்ஸ். அவங்களுக்காகவது ஆர்சிபி மீண்டும் நல்லா பண்ணும் இந்த வருஷம் நான் நினைச்சேன். பட் இல்ல, மீண்டும் கொஞ்சம் ஒரு பயங்கர சொதப்பலா தான் போயிட்டு இருக்கு. பட் லெட்ஸ் ஹோப் இங்கேருந்து ஒரு டர்ன் ஓவர் நடக்குதா என்னன்றதை பார்க்கலாமே. நன்றி சகோ, உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவுக்கு, உங்களோட அன்புக்கு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. டக் டிக் டிக். ஹேவ் a good day சகோ.